ராமசாமி இணைஞ்சிருக்காரு. திரு ராமசாமி, ஆளுநர் அவருடைய பொறுப்பிலிருந்து ரொம்ப நிலை மாறி செயல்படுகிறார் அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. டாக்டர் ஆர்கே சொல்கிறாரு, அதிகாரியாக இருந்தபோது எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரிவினைவாத கருத்தில் இருக்குது அல்லது பிரிவினைவாதம் தொடருதுன்றதெல்லாம் சொல்லலை. இன்றைக்கி ஒரு அரசியல்வாதியை விட மோசமான விமர்சனங்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிறது தான் இவங்க முன்வைக்கிறாங்க. இன்றைக்கி இந்த புறக்கணிப்பும் அதன் அடிப்படையில் அவசிய தேவை அப்படிங்கிறது தான் திரு கனகராஜ் உள்ளிட்டவருடைய கருத்தாகவும் இருந்துச்சு. வேலுச்சாமி அவர்களும் சொன்னாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை ராமசாமி? எஸ், பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இந்திய சகோதரர்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு கொண்டாட இருக்கிறோம், நள்ளிரவுல இருந்து கொண்டாட இருக்கிறோம். நல்வாழ்த்துக்கள். எங்க இருந்து பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆளுநர் அவர்கள் எங்க பேசுறாங்க, எங்க இந்த பேச்சு வருது, எங்க இந்த தாட் வருது அப்படின்னு. ஆளுநர் அவர்கள் ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணப்படுறாங்க. அங்க ஒரு ஈவெண்ட்ல, அது ஈவெண்டோட டைட்டில் என்ன, பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே. அங்க வரக்கூடிய மற்றவர்கள் எதை சார்ந்து பேசுகிறார்கள், யார் அங்க பேசுறாங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் லாலா லஜ்பத் ராய் அவர்களோட புதல்வி அவங்க பேசுறாங்க. லெப்டினன்ட் ஆர் மாதவன் அவர்கள் இந்தியன் நேஷனல் ஆர்மியில இருந்தவர். அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசுறார். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் இருக்காங்க. சோ அவர்கள் பார்ட்டிஷன் போது என்ன தவறுகள் நடந்தது அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. நம்ம ஹிஸ்டரி அவர்களில் யாராவது திராவிட சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அல்லது தமிழ்நாட்டில் பிரிவினை அப்படிங்கிற விஷயங்களை பேசியிருக்காங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில ஹிஸ்ட்ரி எதுக்காக நம்ம படிக்கிறோம்? நம்ம முன்னாடி இருக்கிற பாடங்களை நம்ம கத்துக்கணும், அந்த கத்துட்டு அதுல இருந்து திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்றது நம்மளோட நோக்கம். இல்ல அந்த பாடங்களுக்கு ஏற்ப நம்ம நடக்க வேண்டும், அதுல நல்ல செயல்கள் இருந்தா அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்போ பார்ட்டிஷன் அப்படின்ற போது அப்போ என்னெல்லாம் தவறுகள் நடந்தது, என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது, மக்கள் என்ன மாதிரி சங்கோஜங்களை சந்தித்தார்கள், அவர்கள் அதை நம்ம நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா, அன்னைக்கு நடந்த தவறுகளுக்கு இன்னைக்கு பலர் மன்னிப்பு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதை நம்ம கேட்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பார்வை இருக்கிறது. இல்ல நீங்க சொல்றது வரலாற்று அவர் சொல்றாருன்னு சொன்னா அது சரியா சொல்லப்படுதாங்கிற முதல் கேள்வி. ரெண்டாவது, இன்னைக்கு அவர் வரலாற்றை மட்டும் பேசல, தற்போது இதையெல்லாம் இருக்கின்றனங்கிறாரு, இன்னும் தொடர்கின்றன அப்படிங்கிறாரு. அப்ப பிரசன்ட்டை பத்தி பேசுறாரு. இப்போ இந்த விமர்சனத்தை வைக்கும்போது அதுக்கான பொறுப்பு அவர் தானே எடுத்துக்கணும். அப்போ அவர் அதான் ஆர்கே சொல்றாரு, அவர் தொடர்ச்சியாக ஐபியில் பெரிய பொறுப்புகள் இருந்த ஒருவர் ஏதாவது ஒரு இடத்தில் இப்படியான நிலை இருக்குன்னு அவர் எங்கேயாவது ஒரு நோட் போட்டிருக்காரா, சொல்ல முடியுமா? நான் சேலஞ்ச் பண்ணுறேங்கிறாரு. அப்போ இன்னைக்கு பேசக்கூடிய எல்லாமே அரசியலுக்காக பேசுகிறார். இன்னொரு விமர்சனத்தை வைக்கிறார், தனிப்பட்ட முறையில் தனக்கான எக்ஸ்டென்ஷனுக்காக மத்தியில் இருக்கக்கூடியவர்களை குளிர்விப்பதற்காக பேசுகிறார் அப்படிங்கிறார். சோ 3 விஷயங்கள். ஒன்று, ஹிஸ்டரி சரியாக சொல்லப்படுகிறதா இல்லையா அப்படின்னா, இல்லைக்கு ஹிஸ்டரி தவறாக சொல்லப்படுகிறது. நம்ம பார்ட்டிஷன் ரொம்ப கிளீனான ப்ராசஸ், யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படலை, யாருக்கும் எந்த மன உளைச்சலும் இல்லை, எந்த பொருள் சேதமும் இல்லை, எந்த உறவு சேதமும் இல்லை, சொத்து சேதமும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிடுங்க. அதை நம்ம இதான் நியூ ஹிஸ்டரி, அதான் கரெக்ட் ஹிஸ்டரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆந்த்ரோபாலஜிக்கலாவோ எவிடென்ஷியலாவோ அது சரி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எனக்கு நான் படித்த புத்தகங்கள் அவ்வாறு கிடையாது. அது தவறு என்றால் அது நியூ ஃபைண்டிங் அப்படின்னு சொல்லுங்க, அதை எடுத்துக்கலாம். சோ எனக்கு ஹிஸ்டரியில எது கரெக்ட் அப்படின்ற இது கிளாரிபிகேஷன் நம்ம வந்துட முடியும். ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நம்ம தமிழ்நாட்டுல ஈவே ராமசாமி நாயக்கர், பெரியார் அவர்கள் பிறந்த மண். இங்க தாழ்த்தப்பட்டவர், பழங்குடியினர், அப்புறம் பிரிவினைவாதம் இதெல்லாம் பேசக்கூடாது, எல்லாருக்குமே சம வாழ்வு இருக்க வேண்டும், சமூக நீதி அப்படின்னு பேசுற திராவிட கட்சிகள் இருக்கிற இந்த தமிழ்நாடு. திராவிட கட்சிகள் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 55 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு. இந்த திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கும் தனி தொகுதிகளில் திராவிட கட்சிகள் இன்னும் ரிசர்வ்ட் ஆளுங்க மட்டும்தான் நிறுத்த வைக்கிறாங்க. அவங்க ஜெனரல் கேண்டிடேட்ஸை ரிசர்வ் என்ன சொல்றது, தாழ்த்தப்பட்டவர்களையோ பழங்குடியினரையோ மாற்றி நிக்க வைக்கிறது இல்ல கம்யூனிட்டி எல்லாம் சார்ந்து நம்ம அந்த பிரிவினைவாதம் எல்லாம் தாண்டி மக்கள் வளர்ச்சிக்கு இந்த அரசியல் கட்சிகள் வித்திட்டு விட்டது அப்படின்னு நினைச்சோம்னா இன்னைக்கு சமுதாயத்துல என்ன பார்வை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களோட கமிஷன் போதாமைகள் இருக்கலாம் சார், அவர்கள் அல்லது எங்கேயாவது தனிப்பட்ட சிக்கல்கள் இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு நேர்த்திக்கு
சார், நேத்து ஒரு அறிக்கை மத்திய அரசாங்கம் கொடுத்துச்சு சார். NIRF ஓட ரிப்போர்ட் நேத்துக்கு வந்துச்சு சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத நேற்று ரிப்போர்ட் சொல்லுச்சு சார். அவ்வாறு கிடையாது. சோ ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் கொடுத்த கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொன்னார்? அந்த மாதிரி எங்கோ ஒன்று மட்டும் நடக்கிறது அப்படின்ற ரிப்போர்ட் கிடையாது. அந்த மாதிரி தவறுகள் இருக்கு நம்மளோட பள்ளிக்கூடங்கள்ல. அந்த அதுக்கு நீங்க என்ன எதிர்வினை ஆற்றுனீங்க? அது எப்படியெல்லாம் தெரிவிக்கப்பட்டுச்சு? இல்ல ஜஸ்டிஸ் சந்துருவுடைய அறிக்கை, ராமசாமி இல்ல சந்துருவுடைய அறிக்கை என்னவா புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஜஸ்டிஸ் சந்துரு என்ன சொன்னார்? அவரோட அறிக்கையில என்ன சொன்னாங்க சார்? ஏன்னா நான் வேற ஒரு லொகேஷன்ல இருந்து பேசுறேன். நீங்க பேசுறது எனக்கு 8 செகண்ட் லாக்ல கேக்குது. நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு சென்டென்ஸை முடிச்சிடுறேன், என்ன கட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. நான் டெஃபினட்டா நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக தான் நான் வில்லிங்கா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். ராமசாமி, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பேசுனீங்கன்னா நீங்க என்ன கேள்வியே எனக்கு தெரியாது. நான் திரும்ப கேக்குறேன். ஜஸ்டிஸ் சந்துரு அவருடைய அறிக்கையில முன்னாடி இருக்க கேள்விக்கு அப்புறமா நீங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க. ஸ்கைப்ல எப்போதுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு நிமிஷம் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத படிங்க. இதே சேனல்ல நீங்க டிபேட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. அப்ப சந்துரு அவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல மட்டும் தான் நடக்குது, நம்ம அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை கூட விட்டுறலாம். நியூஸ்ல டிஸ்கஸ் பண்ண 4 பெரிய விஷயங்களை மட்டும் எடுத்துப்போம். நம்ம குடிநீர்ல வந்து என்ன கழிவுகள் கலந்தாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை, ஒரு கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு ஒரு திமுகவை சார்ந்த ஒரு நபர் என்ன செய்தார்ன்ற ஒரு பிரச்சனை, ஒரு இது கல்யாணத்துல என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் இப்போ வந்து ஒரு சமூக பார்வையில என்ன மாதிரி வந்து மதங்கள், அது மட்டும் இல்லாம சாதிகள்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு போன ஒரு 8 வாரத்துக்குள்ள நம்ம 2 பிரச்சனைகளை பார்த்திருக்கோம். இது தமிழ்நாட்டுல இன்னைக்கும் இருக்கிற பிரச்சனை. அப்படின்ற போது நான் வந்து எல்லாமே சரியா இருக்கு, நம்ம வந்து மற்ற மாநிலங்களோட போரா இருக்கும் அப்படின்லாம் சொல்லல. பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வந்து குளோரிஃபைட் ஸ்டேட், நம்ம தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா எனக்கு தமிழ்நாடு எல்லாத்தோடையும் பெஸ்டா இருக்கணும்னு ஆசை தான். ஆனா எனக்கு உள்ள இருக்கிற பிரச்சனைகளை நான் உணர்ந்தாதான் அந்த பிரச்சனைகளை நான் தீர்த்து விட்டு நான் அடுத்தது பெருசா செய்ய முடியும். நான் பெரியாரோட மண் மட்டும் சொல்லிக்கிட்டே நான் ஓட்டு கேட்கறதுக்காக மட்டும் போயிட்டு இருந்தது சரி கிடையாது. இன்னைக்கும் திமுக அதிமுக இருக்கட்டும், மன்னிக்கணும் நான் இந்த இடத்துல சென்டென்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கேள்வி. திமுக அதிமுக நான் ஒண்ணு கேட்கவே இல்லை, நீங்க என்ன டிக்டேட் பண்றீங்க ராமசாமி? This is wrong. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ராமசாமி, நீங்க வந்து ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ண முடியாது. நான் வந்து கேள்வியே நான் ஆரம்பிக்கவே இல்லை, நீங்களா விக்டிம் கார்டு எடுக்காதீங்க. நல்ல வழக்கறிஞர், நிறைய விவாதிக்க முடியும், காத்துருங்க. உங்க கருத்துக்களுக்கான எதிர்வினையை வாங்குவோம். அதுக்கு இல்லாம நீங்க டக்குனு எடுத்த உடனே இல்ல இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தான் பேச போறீங்க, உங்களுக்கு நிறைய கேள்விகளை விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க. முதுநிலை வழக்கறிஞர் பேச வரும்போது அவர்கிட்ட இருந்து வரேன். எஸ், ஒரே ஒரு லைன் மட்டும். ஓகே. பார்ட்டிஷன் ஃபர்ஸ்ட் லைன் பேசுனதை நீங்கள் கவனிக்கல நினைக்கிறேன். பார்ட்டிஷன் லிட்ரேச்சர் என்பது ஒரு PhD விஷயமாக இந்தியா பூரா, பாகிஸ்தான் பூரா, இங்கிலாந்து பூரா அனைவரும் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். இதில் நடந்த அவலங்கள் வந்து பீஷ்ம சாதனையில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு சால்மான் ரஷ்டி வரையான நபர்கள் வந்து ஃபிக்ஷனில் கையாண்டிருக்காங்க. ஃபைஸ் அஹமத் ஃபைஸில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு எவ்வளவோ பாயிண்ட்ஸ் வந்து போயட்ரியில் சொல்லியிருக்காங்க. அது நான் ஃபிக்ஷன் எவ்வளவோ இருக்கிறது. இதையும் மாற்றி நிறுத்தி கொண்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நல்லா நடந்தது, பார்ட்டிஷன் நல்லா யாருமே சொன்னது கிடையாது. அது மிக மிக தவறான தகவல். தயவு செய்து அப்படி தவறான தகவலை கொடுக்கறாதீங்க. படிச்சுட்டு தமிழ்மணி. எஸ் சார், ஒரே ஒரு வரே சார் வரே. அவர் திரு தமிழ்மணிக்கான நேரம் முடிச்சப்பற நீங்க பேசலாம். வர நோட் பண்ணி வச்சீங்க, நீங்க பேசலாம். ராமசாமி இருக்கு அப்படின்னு பேசலாம் திரு தமிழ்